ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ராகியில் அடை கஞ்சின்னு செஞ்சு போர் அடிக்குதா? அப்போ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான பால் கொழுக்கட்டை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஒரு பவுலில் 1 கப் ராகி மாவு போட்டுக்கோங்க. அப்புறம் 1 கிளாஸ் வாட்டரில் தேவையான அளவு உப்பு போட்டு சூடு பண்ணிக்கோங்க. அந்த சூடான தண்ணியை பவுலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாவு சப்பாத்தி மாவு பதம் வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சி வச்ச அந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். அடுத்து ஒரு வானில் எடுத்து அதை ஹீட் பண்ணி 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி அதை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிக்கலாம். அப்புறம் உருட்டி வச்ச அந்த உருண்டைகளை அதில் ஆட் பண்ணி 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். அது கொதிச்சு வரட்டும். 1 கப் மாவுக்கு 1 கப் வெல்லம் போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வெல்லம் கரையிற வரைக்கும் கடைச்சி எடுத்துக்கோங்க. அந்த கொதிச்சு வந்த தண்ணியில் 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கரைச்சி வைத்த வெல்லத்தை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிடம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு ஒரு தேங்காயை நல்லா திக்கான பாலாக்கி இதில் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான டேஸ்டான ராகி பால் கொழுக்கட்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.